எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய கிருபையினால் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் அற்புதமான புதுமனை புகுவிழா என்று சொல்லக்கூடிய விழாவில் எம்பெருமானுடைய அற்புதமான அவருடைய கல்யாண குணங்கள்னா இயற்கையான குணங்கள். அவனுடைய குணம் என்னது என்று அறுதியிட்டு கூற முடியாது. அப்படிப்பட்ட குணம். அந்த கல்யாண குணங்களை இங்கே ஆழ்வார்களுடைய அமுத தமிழாலே இந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய இருள் அகல வேண்டும் என்பதற்காக அன்பே தகரையாய் வையம் தகரையாய் பார்க்கடலில் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலே என் இடராழி நீங்குகவே என்று அங்கே தகரியாய் ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இடு திரியாக நன்புரிவி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இந்த அகவிளக்கையும் புறவிளக்கையும் ஏற்றிய பிறகு எம்பெருமான் தோன்றுவான் என்று அற்புதமான 3 ஆழ்வார்கள் நமக்கு எடுத்து காட்டினார்கள். அந்த 3 ஆழ்வார்கள் இருக்கும் பொழுது 4ஆவதாக ஒருவன் நெருக்கினானே, அவன்தான் மாயை. போலான்னு வரும் ஒரு ஏங்க எவ்வளோ போனான்னு எப்போனாலும் போனாங்க வாங்க இந்த காரியத்துக்கு போலான்னு சொல்லிட்டு மடக்கி சொல்லுவோம். அவர்தான் மாயை. அப்போ இந்த அகவிளக்கையும் புறவிளக்கையும் ஏற்றியவர்கள் நமது ஆழ்வார்கள். நமக்கு விளக்கு ஏற்றுவதற்கே கற்றுக் கொடுத்தவர்கள். முதல் நூற்றாண்டிலே வாழ்க்கக்கூடிய அற்புதமான முதல் ஆழ்வார்கள். இந்த நிவேதத்தை சுற்றியே தோன்றியவர்கள் இல்லைங்களா? இதெல்லாம் தோன்ற 3 பேரும் மயிலாப்பூர் ஒருத்தவர், திருக்கடல் மலையில் ஒருத்தவர், காஞ்சிபுரத்தில் ஒருத்தர். அதனாலே அற்புதமான இந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய இருள் அகல வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட ஒரு நாம சங்கீர்த்தனத்தை ஏற்படுத்துவது. ஏனென்றால் ஓசை தான் ஒரு அதிர்வு வேண்டியதான். பாம்பு கூட நகர்கின்றது, காது கிடையாது. அந்த அதிர்வை வைத்து என்ன செய்கின்றது? அது நம்மை காக்க வருகின்றார்களா அல்லது இறை எங்காலும் கிடைக்கின்றதா, அதனுடைய அதிர்வை வைத்து அதை நகர்கின்றது. அதே போல இந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய இருளை அகற்ற வேண்டும் என்பதற்காக நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்திலே எம்பெருமானுடைய நாமாவை ஆழ்வார்கள் அமுத தமிழாலே பாடும் பொழுது, நாம் பாடும் பொழுது அவருடைய கல்யாண குணங்களை ஆழ்வார்கள் அதிலே கூறிவிட்டார்கள். நாம் கடைசியாக என்ன செய்கின்றோம்? ஏற்றும் பொழுது உச்ச கட்டத்திற்கு போகும் பொழுது அவருடைய நாமாவை சொல்லுகின்றோம். அப்போ அவருடைய பராக்கிரமங்களை சொல்லி அவருடைய நாமாவை உயர்த்துவது. கிருஷ்ணா
பெரியவர்களே எல்லாமே ஓசையினாலே ஏற்படக்கூடியது. எல்லா